தமிழநகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கரூர் மாவட்டம் புலியூர் பகுதியை சேர்ந்த அம்சா டைரி ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாரம் இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடுகள், அதாவது வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற மாடுகள், குறைந்த விலையிலான மாடுகளோட பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். விற்பனைக்கு இருக்கிற பதிவுகள்லாம் சரி வாங்க, இந்த வாரம் எந்த மாதிரியான மாடுகள் இருக்குது, எத்தனை மாடுகள் விற்பனைக்கு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை மாடுகள் விற்பனைக்கு இருக்குது? இன்றைக்கி ஒரு 18 மாடு வந்ததுங்க பிரதர். ஆடு 6 கொடுத்தாச்சுங்க. 12 மாடு இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க பிரதர். ஓகேங்க பிரதர். எல்லாமே சென மாடுகளா? கண்ணு மாடு இருக்குதுங்க. ஒரு 3 கண்ணு மாடு இருக்குதுங்க. ஒரு 9 சென மாடு இருக்குதுங்க. ஓகேங்க பிரதர். வாரம் கேட்குறதா உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க. அப்படியே உங்கள் இடத்தோட அட்ரஸ் சொல்லுங்கள். புதுசாக பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்ங்க. பண்ண பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்சா டைரி ஃபார்முங்க. பண்ண அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூர் செட்டிநாசிமெண்ட்லேருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் குளத்துப்பாளையன்ற வில்லேஜில் பண்ண அமைஞ்சிருக்குதுங்க. ஓகேங்க பிரதர். உங்கள்கிட்ட இப்போ என்னென்ன மாடுகள்லாம் வந்து விற்பனைக்கு இருக்குது? எந்த மாதிரி மாடுகள் உங்கள்கிட்ட எப்போவுமே வந்து விற்பனைக்கு இருக்குது? நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா லோக்கலில் சம்சாரிட்டு டேரெக்டாக வீட்டில் போய் டேரெக்டாக எல்லாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க. எல்லாம் வெயில் மழை தாங்கக்கூடிய ப்ரீடாக பார்த்து எடுக்கிறதுங்க. மேக்ஸிமம் கிராஸ் ப்ரீட் நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. கிரு கிராஸு, சாயிவால் கிராஸு, தார்பா இருக்கா, ரெட் சிந்தி கிராஸுங்க, ஹச்எஃப், ஜெர்சி கிராஸுங்க. ஹச்எஃப்ல ப்ரீட் மாடு 20-25 லிட்டர் கறக்க மாதிரி டைப்லிங்க. எல்லா டைப்லையும் நம்மகிட்ட மாடு எப்பயுமே அவைலபிள் இருக்குங்க. ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டு வழியில் எல்லாம் அண்ணாங்கல் போட்டு இது கயிறு கட்டி அண்ணாங்கல் போட்டு மேயற மாடு தாங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க. வெயில் மழை தாங்கக்கூடிய ப்ரீடாக பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் மாடு அதிகம் கிடைக்குங்க. ஜெர்சி கிராஸு, கிரு கிராஸ், சாயிவால் கிராஸ் எல்லாம் அதிகமாக அவைலபிள் இருக்குதுங்க. நம்ம லோக்கலில் ஒரு 50 கிலோமீட்டரில் என்ன கிடைக்குதோ அதை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்க பிரதர். பிரதர் இன்றைக்கி இருக்க மாடுகள்லாம் சொல்லுங்கள். எத்தனை பிரதர்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரு கிராஸ் இருக்குதுங்க, சாயிவால் கிராஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் கிராஸில் நல்லா பெருவெட்டு மாடுங்க 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற கெப்பாசிட்டியில் இருக்குதுங்க பிரதர். எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்குங்க. வெயில் மழைக்கு தாங்கும், அடிப்படிக்கு தாங்கக்கூடிய ப்ரீடுங்க இதெல்லாம். ஓகே. இன்னும் எத்தனை நாள் கண்ணு போடுற மாதிரி இருக்குது? கண்ணு எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் தாங்க பிரதர். ஓகே. காங்கிரஸ் கிராஸ்ன்னீங்களா? ஆமாம் பிரதர். ஸோ இந்த ப்ரீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனாவது ஈத்து இது பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்துங்க. நல்லா ஒரு பெருவட்டான மாடுங்க. காங்கிரேஜ் கிராஸில் நல்ல சைஸ், நல்ல படா சைஸுங்க. 2 வேலைக்கு ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவை இருக்கக்கூடிய ரகங்க. மாடு நல்ல பெருவெட்டு, நல்லா பேக் வெயிட்டுங்க, நல்ல ஹைட் வெயிட்டு, நல்ல பெருவட்டான மாடுங்க. தலையத்துலேயே 18 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த 2ஆம் நீத்தில் ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவை எதிர்பார்க்கலாங்க. பால் ஃபேட் எஸ்என்எஃப் தரமாக இருக்குங்க. வெயில் மலைக்கு எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகக்கூடிய ப்ரீடுங்க. கிராஸ் மாடுனால குணத்தில் நல்லா சாதுவான குணங்க. குணத்தில் நல்லா அருமையான குணங்க. பார்த்தீங்களா? எத்தனை நாள் கண்ணு போடுற மாதிரி இருக்குது? மேக்ஸிமம் ஒரு 10 நாளுங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 லிட்டர் கறக்கிற ஹச்எஃப் மாடும் இது ஒன்று தாங்க. 20 லிட்டர் கறந்தாலும் எல்லாம் ஈக்குவல் தாங்க. ரேட் அதிகமாக போகுது. பால் விலை 45 ரூபா கிடைக்குங்க. டிப்போக்கே 45 ரூபா கிடைக்குங்க. இதில் ஃபேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 தாராளமாக கிடைக்குங்க. நீ ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா 3.5 தான் ஃபேட்டு கிடைக்குங்க. ரெண்டாவது வெயில் மழை தாங்கக்கூடிய ரகங்க. அதெல்லாம் நல்லா பெருவெட்டுங்க மாடு. மாட்டை பார்த்தாலே இன்னும் 10 நாளுங்கிறப்ப மாடு நல்லா மடி எடுக்குங்க. என்ன ரேட்டு சொல்கிறீங்க இதை? ரேட்டு பார்த்து 93 ரூபா கேட்குறேங்க. 93? ஆமாங்க. எவ்வளோ வரையும் அனுசரிச்சு? 20 லிட்டருக்கு மேல் கறவை எதிர்பார்க்கலாங்க. 20லேருந்து 22 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. எவ்வளோ வரையும் அனுசரித்து கொடுப்பீங்க? நம்ம பாட்டி கூப்பிட்டு அனுசரித்து கொடுத்துர்லாங்க. நம்ம இடத்துலேருந்து ஒரு 1000-2000 மாட்டுக்கு வச்சு கொடுத்துர்லாங்க. நம்ம ஏழைப்பட்டவங்க கேட்டால் அசல்கே கூட கொடுத்துர்லாங்க. அப்புறம் அடுத்த மாடு நல்லா ஜெர்சி டைப்பில் நல்லா ப்ரீடு மாடுங்க. நல்லா குட்டை மூஞ்சி, குழி நொத்தியில் நல்லா ஆஷ் கொம்புங்க. நல்லா இப்படி ரிங் டைப் கொம்பில் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்தில் கண்ணு போட்டிருக்க மாடு. மாடு நல்லா ப்ரீடு குவாலிட்டி. ஜெர்சியில் காலைல 9, ஒரு சாயந்தரம் 8, ஒரு 17 லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்கூடிய ரகங்க. அதெல்லாம் இந்த மாடு ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுருங்க. நல்லா மேய்ச்சலுக்கு தண்ணி தினிங்க அருமையாக இருக்குங்க. இல்லை காட்டுக்குள்ளே பட்டி காட்டுக்குள்ளே சம்சாரிட்டு மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் தான் இழுத்துட்டு போகுங்க. அது மாதிரி நல்லா குவாலிட்டியான மாடுங்க. அதெல்லாம் அதிகபட்சம் மாடு ஒரு வாரம் 10 நாளில் கண் ஆயிருங்க. ஒரு 17-18 வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க. நல்ல ப்ரீடு மாடுங்க. என்ன ரேட் சொல்கிறீங்க? அது கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 74 ரூபா கேட்குறேங்க. ஓகே. முன்னப்போ அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. எவ்வளோ பட்ஜெட் இருந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட மாடு இருக்குது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 80, 85, 90 வரைக்கும் இருக்குதுங்க பிரதர். சரிங்க. ஸோ நல்லா மேய்ச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேயுது. ஆமாம், எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாடும் மேய்ச்சல் மாடுங்க. ஃபார்ம் டைப் மாடு நமக்கு செட் ஆகாதுங்க. ஃபார்ம் டைப் மாடு நம்ம எடுக்கிறது இல்லைங்க. எல்லாம் மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. சம்சாரிக்கிட்ட பட்டிக்காட்டுக்குள்ளே. இது குணத்தில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க.
நல்லா தோல் சுருக்கு இருக்குதுங்க. ம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே அரை வரைக்கும் மடி எடுக்குங்க. ம் நல்லா நைஸ் தோலுங்க. நல்லா குணத்தில் அருமையான குணங்க. பூங்காம்பு மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இது. ஓகே. நல்லா ப்ரீடு மாடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிர்ரு ஜெர்சி கிராஸுங்க. 4 பல்லு தலையீத்துங்க. கிர்ரு ஜெர்சி கிராஸான ப்ரீடுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்கும் பிரதர். இது தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் நேரத்தில் ஒரு 17-18 கறந்துட்டு இருக்குதுங்க. கிராஸ் ப்ரீட்னால வெயில் மலைக்கு தாங்குங்க. பால் டிகிரி நிற்கிங்க. ஃபேட் எஸ்எஃப் நல்லாயிருக்கும். ஓன் யூஸுக்கு வீட்டில் குழந்த பாலுக்கு எல்லாத்துக்கும் பால் அருமையாக இருக்குங்க. 2 வேளைக்கு ஒரு 13 லிட்டருக்கு மேலே ஒரு 14 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. மாட்டு நல்லா முறையான மாடுங்க. கையால் ஊக்கம் தோல் நைஸு அது தெளிவான மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குணத்தில் சாதுவான குணங்க. ஓ பார்த்தீங்கன்னா குணத்தில் நல்லா இருக்குங்க இதெல்லாம். நான் அதிகபட்சம் ஒரு 10 நாளில் மாடு கண்ணாயிருங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள் கண்டு போடுறதுக்கு. ஆமாங்க. நல்ல மடி வைக்கிங்க. தலைச்சன்லேயே ஒரு 13-14 எதிர்பார்க்கலாங்க கறவை. சரி சரிங்க பிரதர். நடையில் வர்றோம் பாருங்கள். ஃபேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 எதிர்பார்க்கலாங்க அதெல்லாம். நல்லா தெளிவான மாடுங்க. வாங்கிட்டாலும் ஒரு 4-5 ஈத்து கம்முன்னு வச்சுக்கலாங்க. இது கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 65 ரூபா கேட்குறாங்க. தலையீத்து 4 பல்லுங்க. கிர்ரு ஜெர்சி கிராஸு. பால் நல்லா இருக்குங்க. நீங்கள் வச்சுருக்கிறது வந்து மேக்ஸிமம் நாட்டு மாட்டு கிராஸாக தான் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் நாட்டு மாட்டு கிராஸ் அவைலபிள் எப்பயுமே இருக்குங்க. இப்போ எல்லாம் ப்ரீடோட இது நிறைய விரும்பி கேட்குறாங்க. நம்ம லோக்கலில் இது அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் சிந்து கிராஸுங்க. ஒரு 2ஆம் நேற்று 2 வேளைக்கு ஒரு 16 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டிங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். நல்லா இப்போ ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லாயிருக்கும். எல்லாம் பட்டிக்காட்டுக்குள்ளேயே சம்சாரிக்கிட்ட இல்லை அண்ணாங்கல் போட்டு மேய்ச்ச மாடுங்க. எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகக்கூடிய ரகங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. என்ன ரேட் சொல்கிறீங்க? ரேட்டு 74 சொல்லுதுங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குணத்தில் நல்லா இருக்குங்க இதெல்லாம். நல்லா தோல் சுருக்கிறது 10 நாளுங்கிறப்போ மாடு நல்லா நடக்க மாட்டோம் மடி வைக்கிங்க. ஒரு 16-17 கூட எதிர்பார்க்கலாம். எல்லாம் பட்டிக்காட்டுக்குள்ள அலைஞ்ச மாடுங்க இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நேரத்தில் கிர்ரு கிராஸுங்க. தெளிவான மாடுங்க. கண்ணு போகிறதுக்குன்னு 1 வாரம் டைம் இருக்குங்க பிரதர். நல்லா மடி வைக்கிங்க. நல்லா தோல் நைஸு. ஜெர்சியில் கிர்ரு மிக்சிங்க. ஜெர்சி பார்த்தீங்கன்னா 60-70% இருக்குதுங்க. கிர்ரு ஒரு 30% கிராஸ் இருக்குதுங்க. நல்லா மடி வைக்கிங்க. ஒரு 16 லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்கூடிய ப்ரீடுங்க. நல்லா நைஸ் மடி தோல் நைஸுங்க. நல்லா காட்டுக்குள்ளேயே மேய்ச்சலே இந்த மாடுங்க. நல்லா மேய்ச்சல் பாருங்கள் எப்படி அலையுதுன்னு. மேய விடுங்க. நல்லா மேய்ச்சலே அந்த மாடுங்க. நல்ல லோடு ஃபுல்லாக மடி நல்ல லோடு வருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தலைச்சன்லேயே பார்த்தீங்கன்னா 8-7-5 லிட்டர் கறந்த மாடுங்க. இது கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 74 ரூபா கேட்குறேங்க. நீங்கள் மாடு கட்டி வச்சு கோஃபோர் போடணும் சூப்பர் நேப்பியர் போடணுன்ற அவசியமே கிடையாதுங்க. மேய்ச்சலுக்கு விட்டு தண்ணி வச்சா தாலி தண்ணி வச்சா போதுங்க. நல்லா குணத்தில் சாதுவான குணங்க. நான் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்கண்ணா 4 பல்லு தலையீத்துங்கண்ணா. கன்று வந்து கிடேரி கன்று போட்டு 1 வாரம் தாங்கண்ணா ஆகுது. மாடு நல்ல முறையான மாடுங்கண்ணா. நல்லா ப்ரீடு ஜெர்சி நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா. இல்லை லோக்கல்லே வளர்ந்த மாடுங்கண்ணா. சம்சாரிக்கிட்ட பட்டிக்காட்டில் இருந்த மாடுங்கண்ணா. மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்குங்கண்ணா. 4 பல்லு தலையீத்து கன்று கிடேரி கன்று. கன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீடு குவாலிட்டியான கண்ணுங்கண்ணா. கன்று வளர்த்துன்னு அது ஒரு முதலாயிரம் ஒரே வருஷத்தில். நல்லா நெத்தி வெள்ளையில் ஹச்எஃப் நல்ல ஒரு ப்ரீடு சூப்பரான கண்ணுங்கண்ணா. மாடு வந்து பார்த்திங்கன்னா முறையான மாடுங்கண்ணா. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் கறந்துக்கலாம் பிடிச்சிக்கலாங்கண்ணா. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுண்ணா. குணத்தில் சாதுவான குணங்கண்ணா. 4 பல்லு தலை ஈத்துங்கண்ணா. ஒரு தலைச்சண்டியே ஒரு 13 எதிர்பார்க்கலாங்கண்ணா. பால் 2ஆம் நேரத்தில் ஒரு 14-15 லிட்டராட்ட கறவை மாறிக்கிங்கண்ணா. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 69 கேட்குறேங்கண்ணா. முன்னப்பண்ணா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. பால் அருமையாக இருக்குங்கண்ணா. குவாலிட்டி அருமையாக இருக்குங்கண்ணா. ஆனால் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லில் 2ஆம் நேரத்துக்குண்ணா. சுழி சுத்தங்கண்ணா. ஜெர்சி கிராஸில் ஒயிட் மெஜாரிட்டியில் அருமையான மாடுங்கண்ணா. இந்த 2ஆம் நேரத்துக்கு ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் வரை கறவை தப்பு இல்லாமல் எதிர்பார்க்கலாங்கண்ணா. மாட்டில் நல்லா தெளிவான மாடுங்கண்ணா. பேக் வெயிட்டு நல்ல மடி செட்டான மாடுங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா சம்சாரிட்டு காட்டுக்குள்ளே அலைஞ்ச மாடுங்கண்ணா. தலைச்சன்லேயே 12-13 கறந்துருக்குங்கண்ணா. இந்த ஈத்து ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்கலாங்கண்ணா. மாட்டில் சூப்பரான குவாலிட்டியான மாடுங்கண்ணா. இது கேட்குற ரேட் வந்து பார்த்தா 65 ரூபா கேட்குறேங்கண்ணா. நீங்கள் கால் பண்ணால் முன்னப்பண்ணா அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. எல்லாமே மேய்ச்சலில் சம்சாரிக்கிட்ட பட்டிக்காட்டுக்குள்ளே அலையிற மாடுங்கண்ணா. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்கண்ணா. நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா குணத்தில் தெளிவாக இருக்குண்ணா. தொட்டி எடுக்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குங்கண்ணா. 65 ரூபா கேட்குறேன். முன்னப்பண்ணா அனுசரிச்சு கொடுத்துர்லாங்கண்ணா. மாட்டுக்கு மேய்ச்சலுக்குலாம் அடிச்சுட்டு கிடக்குண்ணா. நல்லா சம்சாரிக்குள்ளே காட்டுக்குள்ளே வளர்ந்த மாடுங்கண்ணா. நல்லா மடி செட் அண்ணா. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 4 பல்லு 2ஆம் நேரத்துக்குண்ணா. நல்ல வெள்ளை கொம்பில் ஜெர்சியில் நல்ல கிளி கொம்பு நல்ல ப்ரீடுங்கண்ணா. 4 பல்லு 2ஆம் நேரத்துக்கு நல்ல மடி செட்டுங்கண்ணா. மாட்டுக்கு மீறின மடி செட்டுங்கண்ணா. ஒரு 4-5 நாள் டைம் இருக்குதுண்ணா கன்று போடுறதுக்கு. மாட்டை தெளிவான மாடுங்கண்ணா. 1 லட்ச ரூபா மாட்டு கூட எந்த மடி செட்டு அமையாதுங்கண்ணா.
இந்த 2ஆம் நீத்துக்கு ஒரு 13 லிட்டருக்கு மேல் கறவை எதிர்பார்க்கலாங்கன்னா 13-14 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். மாடு நல்லா உடசல்ல பல்லு பாக்கியில் வெள்ளை கொம்பில் தெளிவான மாடுங்கண்ணா, சுழி சுத்தத்தில் அருமையான மாடுங்கண்ணா, இல்லை சம்சாரிக்கிட்ட மேய்ச்சலில் இருந்த மாடுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டில் முறையான மாடுங்க, லேடிஸ் வளர்த்துன மாடுங்க, நல்லா மாட்டுக்கு மீறின மடி செட்டுங்கண்ணா. இது கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாங்கண்ணா கேட்குறோம். நீங்கள் கால் பண்ணால் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துடலாங்கண்ணா. எல்லாம் மாட்டில் முறையான மாடுங்கண்ணா, தெளிவான மாடுங்கண்ணா. பிரதர், இப்போ வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாங்க பிரதர். இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டுக்கு சென மாடுகள் எப்போ இல்லாத மாதிரி இன்றைக்கி 3 கண்ணு மாடு இருந்தது. கண்ணு போட்டு 1 நாள் 2 நாள் ஆன மாதிரிலாம். ஆமாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களை இந்த மாடெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? பிரதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாங்க. அப்படி கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாங்க. ஓகே. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்டிநாடு சிமெண்ட்பேட்டிலேருந்து 3வது கிலோமீட்டருங்க. திருச்சி சைடு இருந்து வந்தீங்கன்னா மாயனூர் டோல்கேட்லேருந்து 5வது கிலோமீட்டரில் பண்ண இருக்குதுங்க. புளியூர் வந்தீங்கன்னா புளியூர் செட்டிநாடு சிமெண்ட்பேட்டிலேருந்து 3வது கிலோமீட்டருங்க. நீங்கள் கூகுள் மேப்லேயே அம்சா டெய்ரி ஃபார்ம் சர்ச் பண்ணிங்கனாலும் பண்ணையோட லொக்கேஷன் காட்டுங்க. அப்படி தெரில அப்படிலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்காத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உடனே பார்த்து ரிப்ளை பண்ணலாங்க. நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து அட்வான்ஸ் புக் பண்ணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க. 5000-10,000 டோக்கன் அட்வான்ஸ் பண்ணால் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க பிரதர். ஓகேங்க பிரதர், ரொம்ப நன்றி. உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க பிரதர், நன்றிங்க.